சரி, ஒரு சின்ன ரகசியம் ஒன்று சொல்கிறேங்க. நமக்கு வேண்டுறோம் இறைவன்கிட்ட, இயற்கைக்கிட்ட, பிரபஞ்சத்துக்கிட்ட, இன்னும் நிறைய விஷயங்கள்கிட்ட. இது எதுவுமே இல்லைன்னா கூட நம்ம அதிர்ஷ்டசாலியாக ஆகணும். நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் நிறையா அடிக்குது, அவங்க அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறாங்க. இது எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. நம்மளுடைய தன்னம்பிக்கை, நம்ம உழைப்புக்கான கூலி, அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையுமே நடக்கிறதுக்கு ஒரு சின்ன பாயிண்ட், ஒரு சின்ன விஷயம் நீங்கள் பண்ணணும். கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறீங்க, மன உருக ப்ரே பண்ணுறீங்க, டெய்லி ப்ரே பண்ணுறீங்க. என்ன நடக்குது, இதனோட விளைவு என்ன, பலன் என்ன, ஏதாச்சும் நடந்துருமா பார்க்குறீங்க இல்லையா? பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறீங்க. இப்போ அதை பண்ணாதீங்கன்றான். எதை பண்ணக்கூடாது? உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுடைய விருப்பங்கள் என்னவோ, ஆசைகள் என்னவோ, அதை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி, அதை வாட்ச் பண்ணி, அது நடக்குதான்னு அதை கடவுளையோ இயற்கையோ பிரபஞ்சத்தையோ நம்ம டெஸ்ட்டு பண்ணக்கூடிய தகுதி நமக்கு கிடையாது. அதனால் அதை டெஸ்ட்டு பண்ணக்கூடாது. சரி, இப்போ இதை தெளிவாக உங்களுக்கு புரியறதுக்காக இன்னும் பல்வேறு சிந்தனைகள் ஏகப்பட்ட இது மணிக்கணக்காக நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நேரம் பேசாமல் அது அத்தனையும் நீங்கள் சிந்திக்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று. இது கற்பனை கதை தான். அதாவது ஒரு கப்பலில் நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க. கப்பல் ஒரு விபத்துக்குள்ளாகுது, எல்லாரும் இறந்துடுறாங்க. ஒருத்தர் மட்டும் எப்படியோ கடல் அலையில் தள்ளப்பட்டு ஒரு தீவு, ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தீவில் கரை ஒதுங்குறான். காலையில் முழிச்சு பார்க்கும்போது அவன் மட்டும் தனியாக உயிரோடு இருக்கான். எந்திரிச்சு பார்க்குறான், உயிரோடு இருக்கிறதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம். எல்லாரும் இறந்துட்டாங்க, நம்மளை மட்டும் இந்த இயற்கை கடவுள் பிரபஞ்சம் நம்மளை காப்பாற்றிடுச்சின்னு. பட் அடுத்த நொடியே அடுத்த ஒரு மணி நேரத்துலேயே அவனுக்கு அந்த சந்தோஷம் போயிட்டு கவலை அதிகமாக இருந்தது. எப்படி சர்வை பண்ண போகிறோம், எப்படி இந்த இடத்துல இந்த தப்பிச்சு நம்ம போக போகிறோம், ஆள் நடமாட்டமே இல்லை, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இந்த தீவு பக்கம் யாரும் வர்ற மாதிரி, சமீப நாட்கள் யாரும் வந்த மாதிரியான அடையாளங்களும் இல்லை. இது இங்கே இடத்த விட்டு நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படின்றது மனிதனுடைய எண்ணமே குரங்கு எண்ணம் தான். ஒரு சந்தோஷம், அதுக்கு அடுத்த உடனே அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம் பாருங்க. அது இயற்கையான யதார்த்தமான ஒரு விஷயந்தான். அப்போ அவன் கத்தி கத்தி பார்க்குறான். என்ன கத்தினாலும் யாருக்கு என்ன கேட்க போகுது? தீவுக்குள்ளே போய் சுற்றி பார்க்குறான், ஆள் நடமாட்டன்றதே எதுவுமே கிடையாது அந்த இடத்துல. அப்போது அந்த மன கஷ்டத்தோடையே அவன் அன்னைக்கு இரவு கழிக்கிறான். பசி வயிற்ற கிள்ளுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அவன் உயிர் வாழ்வதற்கான இது. அப்போ அன்னைக்கு நாள் ஃபுல்லாக என்ன பண்ணான்னா, கடவுளே பிரபஞ்சமே, என்னை எப்படி நீ உயிரோட காப்பாற்றினியோ அதே மாதிரி என்னை இந்த இடத்துலேருந்து கொண்டு போய் பாதுகாப்பாக மனிதர்கள் உள்ள இடத்துல என்னை சேர்த்துரு. அது அந்த உதவி நீ காப்பாற்றினதுக்கான முழு அர்த்தமே அது பண்ணும்போது தான் நிறைவேறும். இப்போ என்னை உயிரோடு காப்பாற்றி பிரயோஜனம் இல்லை, நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருப்பேன், இல்லைன்னா இந்த தீவிலே கொஞ்ச நாளில் நான் மரணம் அடைந்து விடுவேன். அதனால் என்னை எப்படியாவது இங்கேருந்து காப்பாற்றி கொண்டு போகிறதுக்கான ஒரு வழியை எனக்கு காமி, நான் இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்றத அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ப்ரே பண்ணிவிட்டு அவன் பசியோடையும் இதோடையும் இன்னும் எதுவும் நடக்கிற மாதிரியே தெரியல. மறுநாள் அப்படியே இருந்தோம். அவனுக்கு பசி அதிகமாக எடுக்குது, டயர்டாகுது, மன உளைச்சல், மனசில் இப்போ ஒரு நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. சரி, நம்ம தான் ஏதாவது பண்ணி ஆகணும், இதெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனிங்க. தன் முயற்சியில் ஏதாவது பண்ணணும். அப்போது அந்த விஷயம் வேண்டுதல் அந்த இதெல்லாம் இப்போதைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகளே இல்லை அப்படின்னு ரியல் லைஃப்பில் அவனுக்கு மண்டையில் புரிஞ்சதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா, இங்கே இருக்கிறதுக்கு எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க முடியுமோ அவ்வளோ நாள் இருக்கிறதுக்கு என்ன விஷயம் அப்படின்றத பார்க்குறான். மூங்கில் நிறைய ஒரு இடத்துல விளைஞ்சிருக்கிறத பார்க்குறான். அதை எடுத்து கட் பண்ணி அதை கூரான ஈட்டி மாதிரி ஒரு முனையில் கூரா பண்ணி அதை எடுத்து வச்சுக்கிறான். இந்த கடலோரம் வரக்கூடிய அந்த மீன்களை அந்த இதன் மூலமாக குத்தி எடுத்து அதை எடுத்துகிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நிறைய சுள்ளி, விறகுகள், சருகுகள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறான். நெருப்பு வேணும் இல்லையா, இந்த மீனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை சுட்டு சாப்பிடுவதற்கு. அதுக்கப்புறம் அங்கே நிறைய தென்னை மரங்கள் இருக்குது, அதுலேருந்து இளநீர்களை பறித்து சாப்பிட்றான். அங்கே நிறைய பழங்கள் விளையுது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அவன் சாப்பிடக்கூடிய பொருட்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் சமைச்சும் கொஞ்சம் சமைக்காத பச்சையாக சாப்பிடக்கூடிய விஷயங்களும் இப்படி சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்கிறதுக்கான ஏற்பாடுகளை அவன் பண்ண ஆரம்பிக்கிறான். இதில் அவன் எப்போவாவது அவனுக்கு அந்த ஒரு ஆசை இருக்கும், யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு. பட் ஆனால் இதில் அவன் பிஸியாக இருந்தனால அந்த கவனம் மொத்தமும் அவனுக்கு போயிடுச்சு. முதல்ல தன்னை தானே எப்படி காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சிறுக சிறுக ஒரு மேடான பகுதியை செலக்ட் பண்ணி
அதில் வந்து காட்டில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு ஒரு ஹட்டு, ஒரு குடில் மாதிரி, அழகான குடில் மாதிரி பண்ணுறான் இயற்கை சூழலோட. அதுக்கப்புறம் மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணி குடிலேருந்து வடிஞ்சு மழைநீர் சேமிப்பு திட்டம் மாதிரி அது மூங்கில்லையே செஞ்சு ஒரு பள்ளமாக ஒரு இடத்த தோண்டி அதில் வந்து தண்ணி தேங்குற மாதிரி பண்ணுறான். குளிக்கிறதுக்கான இடத்தையும் அதே மாதிரி பள்ளம் தோண்டி ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரியான ஒரு இடம், இல்லை தண்ணி மொண்டு ஊற்றி குளிக்கக்கூடிய, இதெல்லாம் ஒரு செட்டப் அவனுக்கு பண்ணுறதுக்கு மிக நீண்ட கொஞ்சம் காலம் ஆகிவிட்டது. அவன் டோட்டலாக அந்த விஷயத்த மறந்துட்டான், இதோடு வாழ பழகிட்டான். இதோட வந்து அவன் சந்தோஷமாக ஓரளவுக்கு திருப்தி ஆகிட்டான். இப்போது தங்கறதுக்கு இடம் இருந்தது, பாதுகாப்புக்கு, நம்ம உணவுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஒரு மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் ஒரு சுற்றுச்சூழலையும் அவன் சந்தோஷமாக வந்து வச்சுக்கிட்டான். இப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் வந்து அதிகமான குளிர் வரும்போது அவன் உணவை தேடி போயிட்டு வரத்துக்குள்ளே அந்த குடிலையும் அந்த இப்போ இருக்கக்கூடிய சூழலும் சுற்றுச்சூழலும் வந்து கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கணுன்றதுக்காக நெருப்பை மூட்டி அதில் விறகெல்லாம் போட்டு மூட்டி விட்டு போயிட்டான். ஸோ தட் நம்ம போயிட்டு வரத்துக்குள்ளே அந்த வந்து வெப்பம் வந்து அங்கே வந்து குளிரை வந்து நமக்கு தடுக்க செய்யும், நம்ம குளிர்லேருந்து தப்பிச்சு இன்றைக்கி இரவை வந்து ஓட்ட முடியும் அப்படின்ற எண்ணத்தோட விஷயத்தில் உணவை எடுத்துகிட்டு வரதையும் அதை சமைக்க வேண்டும் இல்லையா. இது அத்தனையும் காரணமாக அவன் வந்து நெருப்பை மூட்டி விட்டு போயிட்டான். அவன் போயிட்டு மீன் மற்ற விஷயங்களெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது பார்த்தா அந்த நெருப்பு காற்றுல பரவி அவன் கட்டி வச்சுருந்த அந்த குடிசை மொத்தமாக வந்து அப்படியே பற்றிட்டு எரியுது. இதை பார்த்தவொன்னே அவன் அப்படியே டிஜெக்ட் ஆகி விழுந்துட்டான். லைஃப்பில் எதுவுமே எனக்கு கிடைக்காது, நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி, நான் வந்து அதிர்ஷ்டமே இல்லாதவன், நான் எதுக்காக உயிரோடு இருந்தேன், எதுக்காக என்ன அந்த பிரபஞ்சமோ கடவுளை என்னை காப்பாற்றினாங்க, கஷ்டப்பட்டு நான் சாகணும் அப்படின்றதுக்காகவா, இவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை நாள் போராடி ஒரு கனவு கோட்டை மாதிரி நான் வந்து உயிர் வாழ்கிறதுக்காக ஒரு வீட்டை வந்து நான் கட்டினேன். இது கட்டுறதுக்கு எவ்வளோ தனி மனிதன் நான் போராடி இருப்பேன். ஒரே 1 மணி நேரத்தில் வந்து இது அத்தனை எரிஞ்சு சாம்பலாகி கொண்டு இருக்குது, இது எரிஞ்சிக்கிட்டே இருக்கேன்னு அதுக்குள்ளே இருட்டிடுது. அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே வந்து சோர்வாக வந்து சாப்பிடக்கூட இல்லை எடுத்துகிட்டு வந்ததை சோர்வாக படுத்துட்டு அடுத்து அவ்வளோதான். திரும்பவும் ஒரு முறை எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு எத்தனை நீண்ட நாட்கள் ஆகும், திரும்பவும் பண்ணி அது அவனுக்கு அந்த அளவுக்கான மன உறுதி, மன தைரியம் இல்லை. மனமுடைந்து அவன் வந்து அங்கேயே படுத்துடுறான். இரவு ஒரு விடியங்காத்தால் ஏறக்குறைய இருட்டாமல் இருக்கிற டைமில் நிறைய சத்தங்கள் வந்து அவன் காதில் கேட்குது. அவன் அரைக்குறைய முழிப்பில் இருக்கும்போது நல்லா முழிச்சு பார்த்தா மனிதர்களுடைய நடமாட்டம் இருக்குது. என்னன்னு திருப்பி ஏஞ்சிக்கு வந்து பார்க்குறான். அருகில் வந்து ஒரு கப்பல் வந்து நின்றுட்டுருக்கு. அப்போ இவனை தண்ணி தெளித்து எழுப்பியிருக்கிறாங்க அப்படின்றத அவன் உணர்றான். அப்போ இவனை என்னன்னு கேட்கும்போது இவன் அவங்கக்கிட்ட சொல்கிறான் இந்த கதையெல்லாம். சொன்னவொடனே சரி சரி வா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது போய்கிட்டு இருக்கும்போது அந்த கப்பலுடைய கேப்டன் கிட்ட இவன் கேட்குறான், எப்படி நான் கரெக்டாக இங்கே இருக்கிறது தெரிஞ்சு நீங்கள் வந்தீங்க அப்படின்னும்போது, நீ வந்து ஃபயர் சிக்னல், நெருப்பு இதை வச்சு எங்களுக்கு சிக்னல் கொடுத்த, அது மிக தூரத்துலேருந்து நாங்கள் பார்த்துட்டோம், அங்கே யாரோ ஆள் இருக்காங்க, ஏதோ ஒரு சிக்னல் தராங்க அப்படின்றதுனால நாங்கள் வந்து இங்கே வந்தோம். வந்து பார்த்தா நீங்கள் வந்து இந்த மாதிரி மயக்க அடித்து பசியிலையும் இதுலேயும் மயக்க அடித்து படுத்துருக்கிற அப்படின்றது தெரிஞ்சுது, அதனால தான் உன்னை தண்ணி தெளித்து எழுப்பணும்னு. இல்லை நான் எந்த சிக்னலையும் கொடுக்கலையான்னு. இல்லை நீ கொடுத்த நெருப்பு சிக்னலால் தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு. அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவன் ரியலைஸ் ஆயிடுச்சு, அவன் வீடு பற்றி எரிந்தது வந்து அவன் ஒரு மேட்டில் வச்சு அதுக்கு மேலே வீடு கட்டி அதுக்கு மேலே பண்ணா இல்லையா, அதுக்கு மேலே நெருப்பு எரியும் போது அது மிக நீண்ட தொலைவில் அந்த சிக்னல் வந்து அவங்களுக்கு தெரிந்தது, அதனால் வந்து அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னும் போது அவன் அப்படியே டொம்முன்னு உட்காந்துட்டான். உட்காந்து யோசிக்கும்போது 1000 சிந்தனைகள். அந்த கேப்டன் என்னன்னு கேட்குறான், அப்புறம் விட்டுட்டு போயிடறான். இவனுக்குள்ள 1000 சிந்தனைகள். ஒரு பெரிய துறவி, ஞானி, முனிவருக்கு உண்டான ஞானம் வந்து அவனுக்கு கிடைக்குது. அப்படி என்னென்னலாம் யோசிச்சிருப்பான். நீங்களும் உட்காந்து யோசிங்க. அப்போ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவனை உழைக்க வச்சு, அவனை செய்ய வச்சு, ஒரு வீடு கட்ட வச்சு, அந்த வீடு எரிஞ்சு அதன் மூலமாக தப்பிக்கணுன்றது அவனுடைய பிரபஞ்சம் அவனுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு வழி. அந்த வழியை சென்று அடைவதற்கு அவனை எப்படியெல்லாம் அவனை பயன்படுத்தியிருக்கு. இதை விதி அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அவனுடைய விதி அங்கேருந்து தப்பிப்பதாக எழுதப்பட்டிருப்பதனால் அது நடந்ததுன்னு, இதை தான் விதின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் கேட்குறத வச்சு தான் உங்கள் விதி எழுதப்படுது. அப்போது நம்ம என்ன கேட்குறோம், என்ன ப்ரே பண்ணுறோம், அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. உடனே நடக்கணும், அடுத்த நாளே நடக்கணும்னு அதை விட்டுடணும். ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டிங்கன்னா அப்புறம் உங்களுடைய செயல்கள் என்ன இருக்கோ அந்த செயல்களை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த செயல்லையே ஏதாவது ஒன்றையோ ஒன்றுக்கு மேற்பட்டதையோ இந்த பிரபஞ்சமோ கடவுளோ இயற்கையோ அதை பயன்படுத்தி
உங்களுக்கு என்ன சேரணுமோ அதை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அதற்கான வழிமுறை, அதற்கான பாதை, அதற்கான ரகசிய பயணம் வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. நம்மளால் அதை ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அது ப்ராபபிலிட்டிஸ் போட்டிங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். அதனால் அந்த கவலை நமக்கு வேண்டாம். நம்மளுடைய கடமையை நமக்கு செய்யும்போது அதில் தோல்வி ஏற்படுற மாதிரி ஒரு வெளித்தோற்ற உணர்வு அங்கே இருக்கும். ஆனால் தோல்விக்குள்ள பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தோல்விக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் இயற்கையின் இது. அது இயற்கை எப்பவுமே நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு கொடுக்கும்போது அது சில சமயத்தில் நமக்கு நெகட்டிவாக எதிர்மறையாக நம்மளை கவலைப்படுத்தக்கூடிய விஷயமா நம்ம கண்களுக்கும் மைண்டுக்கும் அது தோணுமே தவிர, அதை தாண்டி அதுக்கு பின்னாடி உள்ள விஷயம் மிக நன்மையான விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பஸ்ஸை கோட்டை விட்டிங்கனாலோ, ஒரு வேலையில் கிடைப்பது உங்களுக்கு சிறிய எதனால மிஸ் ஆகிட்டாலோ, ஒரு நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவது சின்ன காரணங்களால் மிஸ் ஆகிட்டாலோ, இப்படி எப்படிப்பட்ட தோல்விகள் இருந்தாலும் அதை மைண்டுக்குள்ளே ஏற்றிக்காதீங்க. அதே மாதிரி உங்கள் ப்ரேயரோட அதை கனெக்ட் பண்ணிவிட்டு, நம்ம ப்ரே பண்ணது ஒன்று ஆனால் நடக்கிறது எதிர்மறையாக இருக்குது, நம்ம சுத்த அதிர்ஷ்டசாலி, கடவுளுக்கு நம்ம பிடித்தவனே கிடையாது, இல்லை கடவுளே இல்லை அப்படின்ற மாதிரியான பல்வேறு முடிவுகளுக்கு நம்ம வர வேண்டாம். இது பாட்டுக்கு இது நடக்கட்டும். அது பண்ணிட்டீங்களா, அது ஆய்வு பண்ணாதீங்க, உங்கள் வேலைகளை பண்ணிட்டுருங்க. கண்டிப்பாக அது ஒரு நடக்கும்போது அது மிராக்கலாக உங்களுக்கு தோணும். மிராக்கல் கிடையாது. இன்றைய பிரார்த்தனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, பிரார்த்தனையை நீங்கள் போட்டுட்டீங்கன்னா, அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நேற்றே அதற்கான வேலைகள் நடக்க ஆரம்பித்து விடுகிறது. அதனோட ஒரு விளைவு தான் இன்றைக்கி நீங்கள் கேட்குறதே வந்து அதோடைய வழி தான் அது. அதை கேட்க வச்சு ஒரு விஷயத்தை பண்ண வச்சு அப்படிலாம் பண்ணி அது எனர்ஜியை வந்து உங்ககிட்டேருந்து எடுத்துக்கும். ஒரு விஷயம் செயல் அங்கே நடக்கணும். அதன் மூலமாக பல்வேறு இயக்கங்களை வந்து அது பண்ணுது. இதெல்லாம் வந்து ஹிடனான விஷயங்கள். அது பெரிய ஒரு ஆற்றலான விஷயங்கள். அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் இப்படித்தான் கேட்கணும். அது கண்டிப்பாக நடக்குதா இல்லையா பாருங்கள். இன்னையிலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு ஏற்படும். இந்த காலை வேளையில் இந்த செய்தி உங்களுக்கு பிரபஞ்சத்தின் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது. இதை நீங்கள் எவ்வளோ பேருக்கு நீங்கள் குட் மார்னிங் மெசேஜ் எவ்வளோ அனுப்புகிறீங்க உங்கள் குரூப்பில், அதுக்கு பதிலாக இந்த வீடியோவை, இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு பரப்புங்க. அதன் மூலமாக ஏதோ ஒரு சில பேரோட வாழ்க்கையில் நன்மை நடந்தால் அது எனக்கு சந்தோஷம். அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜேஜ். நன்றி.